நமஸ்தே வியூவர்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ்னால் என்னது? எதிர்காலம். எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம், எது நடக்குன்னு சொல்லி முன்கூட்டியே நம்ம சொல்கிறது, சரியா? எதிர்காலம். இதில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன பார்த்தோம்? மைம் வந்தால் ஹூங்கில் தான் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இங்கே வரும்போது அதில் வந்து ஆண்பால் பெண்பால் ரெண்டு இருக்குது, சரியா? இது வந்து பெண்பாலாக இருந்தால் வந்து மைம் அப்படி வந்ததுன்னா ஆ ஊங்கி. பெண்பாலாக இருந்தால் ஆ ஊங்கி. இதே ஆண்பாலாக இருந்தால் ஆ ஊங்கா. நல்லா பார்த்துக்கிறேங்க. மேம்னா நான் அப்படின்னு சொல்லி வரும்போது எது ஆவோங்கி கீ வச்சு வரும். ஆவோங்கி அப்போ ஆவோங்கா. இது ஆண்பாலா பெண்பாலான்னு வந்து கரெக்டாக பார்த்து போடணும். இதே ஒரு பெண்ணை வந்து குறிக்குதுன்னா ஆவோங்கி, இதே ஆணை குறிக்குதுன்னா ஆவோங்கா. அவன் வருவாள், அவள் வருவாள், அவன் வருவான் அப்படின்னு சொல்றது. அடுத்து பாருங்க தும் அப்படின்னா நீ. இதுல வந்து பாருங்க தும்ல வந்து பார்க்கும்போது தும் காத்தே ஹோ அப்படின்னு சொல்றது வந்து பிரசன்டென்ஸ்ல சொன்னேன். காத்தி அப்படின்னு சொன்னாலும் அதுவும் பிரசன்டென்ஸ்ல தான் சொன்னேன். கார்த்திகைன்னு சொல்லும் போது பெண்பால் ஆண்பால் அது வித்தியாசப்பட்டும் சொன்னேன். இதுல வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து பார்க்கும்போது தும் வரும்போது என்ன வரும்னு சொன்னா கரி தோகி அப்படின்னா கரி தோகின்னா என்னது? வாங்குவாள், அவள் ஒரு பொருள் வாங்குவாள் அப்படின்றது. இது பெண்பால். இதே ஆண்பால்ல வரும்போது எப்படி வரும்னு சொன்னா கரி தோகே. அப்ப இத பாருங்க, ஈ சவுண்ட் வர்றதெல்லாம் பெண்பால், கே கா அது மாதிரி உள்ள சவுண்ட் வர்றதெல்லாம் வந்து ஆண்பால். இங்க வரும்போது பார்க்கும்போது கா அப்படி வந்ததுன்னு சொன்னா அது வந்து எஃகு வகுக்கு தான் அது மாதிரி வரும். இதுல வந்து தும் வரும்போது நம்ம அதுல வந்து காத்தேஹோ தேஹோன்னு படிச்சோம். இதுல பிரசன்டென்ஸ்ல இங்க வரும்போது தோகே. அப்போ ஆண்பாலா பெண்பாலான்னு கரெக்டா பார்த்து போடணும். இதுல பாருங்க ஹம் வரும்போது நாங்கள். இது வந்து ப்ளூரல்ல வரும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஆண்பாலா இருக்காங்கன்னு சொன்னீங்க வச்சுக்கீங்களேன். அப்போ தே கேங்கே. ஆண்பாலா இருக்கும்போது தே கேங்கே. இதே பெண்பாலா இருக்கும்போது தே கேங்கி. அப்ப நாங்கள் பார்ப்போம்னு சொல்லும்போது இதே வந்து ஒரு ஜென்ஸ் ஒரு ஆண்கள் இது மாதிரி சொல்லும்போது தே கேங்கே சொல்லலாம். பெண்கள் ஒரு லேடிஸ்லாம் சொல்லும்போது என்ன பண்ண தே கேங்கி. அப்போ ஹம்ன்றது ப்ளூரல். இதுல வந்து இது ஆண்பால், இது பெண்பால். இங்க பாருங்க, மைன் உசே 10 ரூபியே தூங்கான்றது கொடுக்கறது, கொடுப்பேன். இப்ப இந்த தூங்கா அப்படின்னு சொல்றது என்னது? ஆண்பாலை குறிக்குது. இதே தூங்கி அப்படின்னு சொன்னா பெண்பால். அப்போ மைம் அப்படின்னா நான், உசேன்னா அவனுக்கு, 10 ரூபியே தூங்கானா 10 ரூபாய் கொடுப்பேன். இப்ப கொடுக்கல, எப்பமோ ஒரு நாள் கொடுப்பேன். அப்ப அது ஃபியூச்சர் டென்ஸ். மை உசே 10 ரூபியே தூங்கான்னு சொன்னா நான் அவனுக்கு 10 ரூபாய் கொடுப்பேன். அப்ப இங்கே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப உசேன் சொல்றது வந்து இது வந்து தூங்கின்னு சொன்னா அவளுக்குன்னு சொல்லலாம். அப்ப இங்க தூங்கா வந்திருக்கிறதுனால இது ஒரு ஆண்பால். இங்க பாருங்க, மேம் கல் சபேரே ஷஹர் ஜாவுங்கி. அப்போ நான் நாளை நகரத்திற்கு போவேன். ஷஹர்னா நகரம், சபேரன்னு சொன்னா அப்ப வந்து நாளை காலைன்னு சொல்லலாம். அப்போ கல்லுன்னு சொல்லும்போது நாளை. அப்போ நான் மைம் கல் சபேரே ஷஹர் ஜாவோங்கி. இப்போ சபேரேன்னு சொல்லும் போது என்னது? காலைன்னு சொல்லலாம். நான் இங்க காலை போடல, பாத்துக்கிறேங்க. எழுதும் போது சேர்த்து படிங்க. மைம் கல் சபேரே ஷஹர் ஜாவோங்கின்னா நான் நாளை காலை நகரத்திற்கு செல்வேன். அடுத்தது பாருங்க, தும் கித்தனே பஜே உட்டோகி. உட்டோகின்னு சொல்லும்போது இங்க வந்து பெண்பால குறிக்குது. உட்டேகா அப்படின்னு சொன்னா வந்து அது ஆண்பால், உட்டேகி. அப்ப தும்னா நீ, கித்தனே பஜேன்னு சொன்னா மணி. அப்ப கித்தனைனா எத்தனை. அப்ப கித்தனை பஜேனா எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாய். தும் கித்தனை பஜே உட்டோகி அப்படின்னு சொன்னா நீ எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாய். அடுத்து பாருங்க, தும் தில்லி சே கப் வாபஸ் ஆ ஓகே. அப்ப இங்க தும் இருக்கிறதுனால வேறுபடும் பாருங்க. தும் இது பெண்பாலா இருக்கிறதுனால இது மாதிரி வருது. ஆண்பாலா இருக்கும்போது என்னது? ஆ ஓ கே. இந்த இடத்த வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். இப்ப இந்த தில்லி சே இருக்கிற இடத்துல வந்து வேற ஊர் போட்டுக்கலாம். அப்படின்னா சென்னை சே போட்டுக்கலாம், இல்ல திருவனந்தபுரம் சே போட்டுக்கலாம், மும்பை சே போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி ஒன்னாலும் ஊர் பேரை வந்து மாத்திக்கலாம். கப்புன்னு சொன்னா எப்பொழுது, வாபஸ்னா ரிட்டர்ன் ஆறுது. அப்ப பாருங்க, நீ தில்லியில் இருந்து எப்பொழுது வருவாய்.
तुम दिल्ली से कब वापस वापஸ்னா ரிட்டர்ன் வாபஸ் आओगे நீ தில்லியிலிருந்து எப்பொழுது வருவாய் இங்க பாருங்க आप क्या काम करेंगे ஆப்னு சொன்னா ஒரு பெரியவங்கள ரெஸ்பெக்ட் பர்சன் आप क्या काम करेंगे காம்னா ஒர்க் கரெங்கன்னு சொன்னா இது வந்து கருடைய கரெனா வந்து என்னது பிரசன்டென்ஸ் கரெங்கன்னு சொல்லும்போது இது ஃபியூச்சர்ல மாறும் அப்படி அப்ப தாங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் நீங்க என்ன வேலை செய்வீர்கள் அப்படின்றது என்ன வேலை செய்வீர்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் அது மாதிரி செய்வீர்கள் அப்படின்றது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும் சரியா இங்க பாருங்க ஹம் ஹமேஷா ஹமேஷானா ஆல்வேஸ் எப்பொழுதும் சச் போலங்கே ஹம் சொல்லும்போது நாங்கள் ஹமேஷானா எப்பொழுதும் ஆல்வேஸ் சச்னா உண்மை ட்ரூத் அப்போ போலங்கேனா பேசுவோம் நாங்கள் எப்பொழுதும் உண்மையே பேசுவோம் இந்த இடத்துல ஏன் நான் தனியா கொடுத்துருக்கேன்னு சொன்னா தாரே கப் சமக்தேகை இந்த இடத்துல நீங்க டிஃபரன்ஸ் பார்க்கணும் இங்க வந்து ஹைல முடியுது இல்லையா இப்போ இது பிரசன்டென்ஸ் இந்த பிரசன்டென்ஸை மறக்காம இருக்கும்ன்றதுனால தான் வந்து இடையில ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் தாரேன்னு என்னது ஸ்டார்ஸ் கப்புனா எப்பொழுது அப்போ தாரேனா ஸ்டார்ஸ் வந்து எப்பொழுது மிளிர்கிறது ஒளிர்கிறது பிளிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லி எப்போ நைட்ல தானே வரும் அப்போ தாரே கப் சமக்தேகை இது பிரசன்டென்ஸ் இங்க பாருங்க मैं रोज 2 லிட்டர் दूध पीऊंगा பீவூங்கா ஊங்கான்னு சொல்லும்போது இது ஆண்பால் நல்லா பார்த்துக்கங்க பீவூங்கி அப்படின்னு சொன்னா பெண்பால் அப்ப மேம் சொல்லும்போது நான் ரோஞ்சுன்னு சொன்னா தினமும் 2 லிட்டர்னா 2 லிட்டர் அப்ப என்ன தூத்துனா பால் பீவூங்கன்னா குடிப்பேன் இப்ப எப்போ குடிப்பேன் எப்போ குடிக்க போறேன் ஆனா இப்ப குடிக்கல அப்போ இது ஃபியூச்சர் டென்ஸ் நான் தினமும் 2 லிட்டர் பால் குடிப்பேன் அதான் मैं रोज 2 லிட்டர் दूध पीऊंगा அடுத்தது பாருங்க தேவி अपना पाठ याद करेगी தேவி अपना पाठ याद करेगी அப்படின்னா தேவி அப்படின்னா தன்னுடைய பாடத்தை மனப்பாடம் செய்வாள் இப்ப இல்ல ஆனா செய்வாள் எப்பமோ ஒரு தடவை செய்வாள் ஃபியூச்சர்ல அப்ப அதாவது எதிர்காலத்துல சொல்றாங்க அப்ப தேவி अपना पाठ याद करेगी இது வந்து பெண்பாலா இருக்கிறதுனால கரேகி இதே ஆண்பாலா இருந்தா கரேகா இப்ப தேவி தன்னுடைய பாடத்தை மனப்பாடம் செய்வாள் அடுத்தது பாருங்க आज शाम को हम रेडियो सुनेंगे आज शाम को हम ரேடியோ சுனேங்கே ஹம் இங்க வந்திருக்கிறதுனால இது ப்ளூரல் ஃபார்ம் அப்ப சுனேங்கே அப்படின்னு வரும் சரியா அப்போ ஆஜ்னா இன்று ஷாம்கோனா சாயங்காலம் ஹம்னா நாங்கள் ரேடியோனா வானொலி சுனேங்கன்னா கேட்போம் எப்பவுமே ஒரு ஹிந்தி சென்டென்ஸுக்கு நேர கரெக்டா வந்து தமிழ் எழுதி நம்ம வந்து பார்க்க ஈஸியா இருக்கும் இதே வந்து இங்கிலீஷ்ல வந்து அப்படி கரெக்டா ஃபார்ம் பண்ணி எழுத முடியாது ஆனா இதுல ரொம்ப ஈஸி இன்று இப்ப நீங்க இதையே வந்து ஹிந்தியில பண்ணோம்னாலும் ஈஸி இன்றுன்னு சொல்லும் போது ஆஜ் போட்டுக்கலாம் ஷாம் கோன்னா சாயங்காலம் போட்டு எழுதி பார்க்கலாம் அப்போ இங்க பாருங்க ஆஜ் ஷாம் கோ ஹம் ரேடியோ சுனேங்கே இப்போ இந்த கிளிப்பிங்ஸ் பாருங்க அப் பானி பரஸ் ரஹா ஹை அப் பானி பரஸ் ரஹா ஹை இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லலாம்னா அப் பானி பரஸ் ரஹா ஹை தன்யவாத்